ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான சின்ன சின்ன ஒர்க்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி சிம்பிளான சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லேஸு, சரிங்களா? இது வந்து ப்ளவுஸில் நம்ம நெக் பேட்டர்ன்லலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான லேஸு நம்ம எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரியான டிசைன்ஸில் நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து லேஸ் வச்சு எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து கிளாத்லலாம் ஒர்க் பண்ணோம் இல்லையா, சில்க் கிளாத்தில், ஆர்கான் சாரி பன்னில், ஓகேவா, எல்லாத்துலேயுமே வந்து நார்மல் நீடில் வச்சு த்ரெட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்தோம் அப்படின்னா, டைட் பண்ணி இழுக்கும்போது நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சுருக்கமாகி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் இல்லையா, ஒரு டிசைன் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரியே தான் இப்போ இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கல. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம நீடிலில் இது மாதிரி த்ரெட்டு கோத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த இடத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அடியில் விடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி அடியில் விடுறோம். அடுத்து இப்படி, ஓகேவா, இந்த மாதிரி மேலே விடுறோம், அடியில் விடுறோம். இந்த மாதிரி மேலே அடியில் இந்த மாதிரி விட்டு விட்டு இந்த மாதிரி இப்படி எடுக்க போகிறோம். சரியா? இது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் நான் அந்த கார்னரில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கார்னர்ஸில் நான் பண்ணிக்கிறேன். நான் வந்து சென்டரில் பண்ணாமல் கார்னரில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து நல்லா கவனிங்க. நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே தான். ஓகேவா? நீடிலில் த்ரெட் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு நம்ம எப்பொழுதும் ஆர்கான் சாரி பன், கிளாத்து, இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் பண்ணுவோம். இப்போ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி லேஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லா அழகாக தான் இருக்கும். சரியா? இந்த டிசைன் மட்டும் இல்லை, எந்த டிசைனில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பொழுதும் போலே தான் பண்ணுறோம். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ நெருக்கி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு 1/2 மீட்டர் கிட்ட எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 1/2 மீட்டர் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ தேவையோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பேலன்ஸை வந்து நான் அது மாதிரி கட் பண்ணிடுறேன். ஓகேவா? அது மாதிரி பேலன்ஸை வந்து கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இழுத்துக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி இப்படி இழுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இந்த ஜரியில் இருக்கிற இந்த மாதிரி டிசைனில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது கிடையாது. எம்ப்ராய்டரியில் கூட இருக்குது. ஓகேவா? எம்ப்ராய்டரி டிசைனில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி லேஸ் இருக்குது. ஸோ அந்த எம்ப்ராய்டரி டிசைனில் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? கர்வாக இருக்குது, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இவ்வளோ தூரம் நம்ம இழுத்தாச்சு. இழுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டைட்டாக கட்டிக்க போகிறோம். ஓகேவா? டைட்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து இப்படி டைட்டாக இழுத்து கட்டிக்கோங்க. நான் வந்து செஞ்சுருக்கிறது இந்த மாதிரி கோல்டன் கலரில், கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு மொடன்னு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான லேஸ் வந்து கொஞ்சம் மொடன்னு இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எம்ப்ராய்டரியில் இல்லை வேறு ஏதாவது மாடல்லலாம் இருக்கும், அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் அங்கே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்ரு வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இதை கூட நம்ம வந்து ட்ரெஸ்லேயோ ப்ளவுஸ்லேயோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து பெருசாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சரியா? நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். நம்மளோட லேஸை பொறுத்து தான் டிசைன் வரும். சரியா? நான் ரொம்ப மெல்லிசான லேஸாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு மெல்லிஸாக கிடச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், நான் சென்டரில் ஹோல்ஸ் பெருசாக வச்சுட்டு பெரிய ஃப்ளவராக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இப்படி
செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பீடு வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கும். ஸோ வந்து இப்படி மேலே விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அது கலண்டுட்டு வந்துடும். சரியா? அந்த மாதிரி போட்டுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த லேஸோடு முடிச்சு போட்டுக்கணும். சரியா? ப்ளைனாக அப்படியே நீங்கள் முடிச்சு போடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த லேஸோடு நீங்கள் முடிச்சு போட்டுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி இப்படி அடியில் போய்க்கோங்க. இந்த மாதிரி அடியில் இப்படி போயிட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலாக இருக்கா? ஸோ இது அப்படியே நம்மளுக்கு உருவிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த லேஸெல்லாம் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த ஃப்ளவரோ பீடோ வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஓகேவா? கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மேல் பக்கம்தான் டிசைன் வந்து தேவை. சரியா? ஸோ அடியில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது மேலே வந்து ஒன்றும் தெரியாது. போடுறத கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு ப்ரூச் ஒர்க் வந்து கிடச்சிருச்சு. நம்ம செஞ்சுருக்கிறது வந்து இதில் லேஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரொம்பவே அழகாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ஏதாவது லேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேஸில் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு லேஸில் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லேஸு. சரியா? இந்த மாதிரியான லேஸு நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அடியில் உள்ளதை விட்டுடுறேன். மேலே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் வச்சு நான் செய்ய போகிறேன். சரியா? அந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிளை மட்டும் வச்சு பண்ண போகிறேன். இது அடியில் இருக்கிறத நான் அப்படி பிரிச்சிடுறேன். ஓகேவா? பாருங்கள். இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்குது, இங்கே தனியாக அந்த ட்ரையாங்கிள் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறேன். இதில் நம்ம பிரித்து அந்த த்ரெட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளில் எப்பொழுதும் போல் இந்த நீடில் அடிப்பக்கம் மேல் பக்கம்னு வச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளேயும் வந்து ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீடில் வந்து இன்சர்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? உங்ககிட்ட என்ன டிசைன் இருக்கோ ஒர்க் பண்ணுங்கள். லேஸ் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து ஏதாவது 2 லேஸ் வச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க்கு இதெல்லாமுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சிம்பிளான டிசைன் தான். ஸோ இது கூட நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. சேம் இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக வேணும், எவ்வளோ தள்ளி தள்ளி வேணும், சென்டரில் எவ்வளோ கேப் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ தூரம் போதும். ஸோ நான் வந்து பேலன்ஸை கட் பண்ணிட்டேன். ஓகேவா? சேம் நான் அதில் எப்படி பண்ணணும் அதே மாதிரியே தான் நான் பண்ண போகிறேன். ஓகேவா? சேம் அதே மாதிரியே தான். பாருங்கள், நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன். நல்லா நெருக்கி டைட்டாக இழுத்துக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு பேலன்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட்டாக இழுத்து வச்சு முடிச்சு போடணும். லூஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து பெருசாகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது அதில் பீட்ஸோ இல்லை ஃப்ளவரோ இதை வச்சோம்னா அது கலண்டுட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டுடுங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம இது மாதிரி முடிச்சு போட்டுட்டோம். நம்மளுக்கு இந்த மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி அழகான ஒரு டிசைன் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே இது மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துருங்க. நம்ம பிரிக்கும் போது உள்ள த்ரெட் இதெல்லாம். சரியா? அதே மாதிரி இந்த கார்னரில் 2 ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து சேராத மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அது பிரிஞ்சிருமோன்னு டவுட் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ஹோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் வயலட் கலரில் ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒயிட் கலரில் பேர்ல் பீடு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒயிட் கலரில் பேர்ல் பீடும் வச்சுக்கலாம், கோல்டன் கலரில் பீடும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான்.
பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து சென்டரில் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. சரியா, இந்த ஃப்ளவரை வந்து சன்ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, டோட்டலாக வந்து 2 பார்த்துருக்கோம். ஓகேவா, இது மாதிரி ஒரு கர்வாக இருக்கிற மாதிரியும் இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒர்க் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எம்ப்ராய்டரியில் தான் அந்த ஸ்டிச்சு வரும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ட்ரையாங்கிளோ ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ எந்த ஷேப்பில் வேணாலும், ஓகேவா, எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றிலும் லாங் டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்டரில், ஓகேவா, சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறீங்க. ஓகேவா, இதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் நாட். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதை நீங்கள் வந்து லாங் டியூப் பீடு வந்து கொடுத்துட்டு அடியில் சென்டர் பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை குட்டி குட்டி பீடு வந்து நீங்கள் லைனாக கொடுக்காம அங்கங்கே ஒன்று அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் சிங்கிளாக எடுத்திருக்கேன். ஓகேவா, சிங்கிளாக வேணாலும் எடுத்துக்கலாம், டபுளாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, உங்களுடைய சாய்ஸ் தான். சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா மெல்லிஸாக தெரியும் இந்த நாட் வந்து. டபுளாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக முத்தியாக தெரியும். சரியா, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சிங்கிளாக எடுத்திருக்கேன். ஓகேவா, இங்கே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீடில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நான் எந்த சைடு சுற்றுறேன் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஆல்ரெடி ஆரி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி முடித்தவங்களுக்கு இது தெரியலாம். ஓகேவா, நியூவாக பார்க்குற சிஸ்டர்ஸ் வந்து இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இப்படி த்ரெட்டு எடுத்துக்கிறீங்க, இப்படி பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒன் டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் இந்த நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா த்ரெட்டு, இதுக்கு பக்கத்துலேயே இப்படி பிடிச்சிக்கிட்டு அடியில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இழுங்க. இந்த மேல் பக்கம் ஒரு முடிச்சு வந்து நம்மளுக்கு விழுகும். சரியா, திரும்பியும் சொல்கிறேன், ஒன் டைம் கேளு. அடியிலிருந்து நீடில் எடுக்கிறோம், எடுத்துட்டு இப்படி நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இது மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக நீடில் இழுங்க. ஓகேவா, அடிப்பக்கமாக நீடில் கொண்டு போய் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுகும். சரியா, இந்த மாதிரி விழுகும். ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஃபினிஷிங்காக போட்டிங்கன்னா. எந்த கலரில் நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குதோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் saree இருக்கும். சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறேன், இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு நீடில் இழுக்கலாம். ஓகேவா, திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஒன் டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இது மாதிரி இப்படி இழுக்கலாம். ஓகேவா, இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது ஆரி ஒர்க் முடித்தவங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் முடித்தவங்களுக்கு இது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், சரியா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, இந்த 2 ஷேப்புக்குள்ளே நல்லா நெருக்கி, ஓகேவா, கேப்பே இருக்கக்கூடாது. சரியா, கேப்பே இல்லாத மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த மாதிரி நெருக்கி இருக்கணும். உங்களுக்கு வந்து எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இதை சுற்றிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாங் டியூப் பீடு வந்து வச்சுருங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி லாங் டியூப் பீடு எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போடணும். சரியா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் 2 ஷேப்பில் வந்து போடுங்க. ஒன் டைம் மட்டும் சொல்கிறேன், ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி, ஓகேவா, இந்த மாதிரி ஒன் டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிப்பக்கம் த்ரெட்டை இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு நாட் விழுந்துடும். நீங்கள் வந்து ரெட்டையாக வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சிங்கிளாக எடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து ரெட்டையாக வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெட்டையாக எடுத்தால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த முடிச்சு வந்து பெருசாகவும் விழுகும். அதே டயத்தில் ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம்.
சிங்கிளாக அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? ட்ரையாங்கிள் ஷேப்பு ஒன்று, ஸ்கொயர் ஷேப் ஒன்று, இது மாதிரி ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஃப்ளவர், இது மாதிரி ஒரு ஃப்ளவர், இதுபோல் லாங் டியூப் பீடை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லையும் ஸ்கொயர் ஷேப்லையும் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு ஃபில் பண்ணணும். இதோடு சேர்த்து இன்னொரு ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு ஷேப் ஒன்று போடுங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரியே ஃப்ரெஞ்ச் நாட் போடணும், ஓகேவா? டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க, ஓகேவா? டைமண்ட் ஷேப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமண்ட் ஷேப் வந்து இது மாதிரி ஃப்ளவர் டைப்பில் போட்டுக்கோங்க, ஓகேவா? இது மாதிரி ஃப்ளவர் டைப்பில் இருக்கணும். ஒரே ஒரு இது போடாமல், ஓகேவா? ஒரே ஒரு இது போடாமல் இந்த மாதிரி ஒரு 5 போட்டுக்கோங்க. 5ஓ 6ஓ இருக்கிற மாதிரி, அதாவது ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட்டாக வரணும். நான் கொஞ்சம் க்ராஸாக போட்டுட்டேன், 6 போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று, ஓகேவா? ஒரு 6 வர மாதிரி இல்லை 5 வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுங்க, ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1 2, இது ஒன்று, இந்த ஷேப்பில் ஒன்று, நெக்ஸ்ட் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஃப்ரெஞ்ச் நாட் உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.